கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்துகிற தலைப்பு வந்து தேவன் எதிர்பார்க்கிற காரியம். தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, 2 காரியங்களை வந்து நம்ம நிறைய காரியங்கள் எதிர்பார்க்கிறாரு. நம்ம 2 காரியங்களை வந்து நம்ம தியானிக்கலாம் முக்கியமான காரியமாக. முதலாவது லேவியராகமத்துல 20வது அதிகாரம் 26வது வசனம். அதுல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. அந்த வசனத்தின்படி நம்ம வந்து போகிற காரியங்கள், காலேஜுக்கு போற காரியங்கள், ஒரு ஸ்கூல் போற காரியமா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு போற காரியமா இருக்கட்டும், எல்லா காரியத்திலுமே கண்டிப்பா வந்து நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட, ஒரு படிக்கிற விஷயம், அதுல வந்து ஒரு பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம்ன்றது வந்து ஒரு தீய வழியில போறது, அதை தாண்டி சின்ன சின்ன பண்ற பழக்க வழக்கங்கள்லயும் நம்ம பரிசுத்தத்தை வந்து கர்த்தருக்கு பிரியமானதா நம்ம வந்து நடக்கணும். பரிசுத்தமா இருக்கணும்னு கர்த்தர் ரொம்ப வந்து பைபிள்ல ரொம்ப எதிர்பார்க்கறத நம்ம அங்கங்க நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். அதில் குறிப்பா வந்து லேவியராகமத்தை நம்ம பார்க்கலாம். அதே போல வந்து திறப்பின் வாசல் ஜெபம். திறப்பின் வாசல் ஜெபத்தை வந்து எசேக்கியேல்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, நான் இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும், கதவு சுவர்களை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. திறப்பின் வாசல் ஜெபம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதாவது இந்த உலகத்துல இருக்கிற நிறைய ஆத்துமாக்கள் பாதாளத்தை நோக்கி போகுது, நரகத்தை நோக்கி போகுது. அவங்களுக்காக வந்து அவங்க ஏன் அப்படி போறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து உண்மையான கடவுள் யாருன்னு தெரியல. சொல்லணும், அவங்களுக்கு வந்து சொல்லுறதை தாண்டி நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண ஆண்டவர் அவங்க மேல வந்து கிரியை செய்வாரு. அதுக்கு வந்து நம்ம ஜெபம் பண்ணணும்னா முதலாவது நான் சொன்ன காரியம் தான் பரிசுத்தம். பரிசுத்தம் இருந்தால் தான் வந்து நம்ம வந்து ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ண முடியும். ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது தான் கண்ணீரோட திறப்பின் வாசல்ல நின்று நம்ம ஜெபம் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது பரிசுத்தையும் ஆண்டவர் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கிறாரு. பரிசுத்தம் இருந்தால் தான் ஜெபமும் வரும். அப்படி இருக்கிற திறப்பின் வாசல் ஜெபமும் ஆண்டவர் ரொம்ப முக்கியமானதா வந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அப்படி இருக்கிற ஆண்டவர் எதிர்பார்க்குற அந்த 2 காரியங்களையும் வந்து நம்ம வாழ்க்கையில நேர்த்தியாக செய்து முடிக்கணும்னு நம்ம கர்த்தர் இடத்துல வாஞ்சியோட ஜெபிப்போம். இந்த செய்தியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.